வணக்கம் நண்பர்களே. கேரள கூட்டல் வரிசைக்கு வருக. திரையிலிருந்து நாம் பலகை டீயை உதாரணமாக எடுத்துக் கொள்வோம். திங்கள் முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை அடிப்படை உருவமாக பயன்படுத்தப்படும் ஞாயிற்றுக்கிழமை படத்தில் 3 வெவ்வேறு வண்ணங்களை சேர்க்கிறோம். 1 சிவப்பு நிறம். உதாரணத்திற்கு முதல் வரிசை கடைசி ஞாயிற்றுக்கிழமை படத்தை 3 ஆக காட்டுகிறது. நீங்கள் 3 ஐ சேர்த்தால் அது 4க்கு சமம். பின்னர் 3 இது 9க்கு சமம். இது 4 இன் ஜோடி. இதேபோல் நீல நிறம். உதாரணத்திற்கு 2 நாம் 3 ஐ சேர்த்தால் அது நமக்கு 5 ஐ தருகிறது. பின்னர் 3 ஐ சேர்த்தால் அது நமக்கு 10 ஐ தருகிறது. இது 0க்கு சமம். இதேபோல் பச்சை நிறம். உதாரணமாக 3 நாம் 3 ஐ சேர்த்தால் அது நமக்கு 6 ஐ தருகிறது. பின்னர் 3 ஐ சேர்த்தால் அது நமக்கு 11 ஐ தருகிறது. இது 1க்கு சமம். இது 6 எண்களின் ஒருங்கிணைந்த வரிசையை நமக்கு வழங்கும். மேலும் இது ஒரு வடிவமைப்பை உருவாக்குகிறது. மேலும் சில சமயங்களில் இது 15 நாட்களுக்கு ஒன்றாக தொடரலாம். பெரும்பாலான நேரங்களில் 6 கூட்டல் எண்களின் வரிசை 3 முதல் 4 நாட்களுக்கு மேல் ஒன்றாக வராது. இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை சரிபார்த்து பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே ஒரு கருத்தை இடுங்கள். அதனால் நான் பதிலளிக்கவும் உதவவும் முடியும். கொலம்பியில் நீங்கள் காணலாம். மேல் 8வது வரிசையில் இருந்து 775576 எண்களை காணலாம். இங்கே கீழ்நோக்கித் தொடங்கும் ஒரு வரிசை உள்ளது. 76க்கு சிவப்பு நீலத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்தில் 1712 ஐ தொடர்ந்து 10வது வாரம் பச்சை நிறத்தில் 0 எனக் காட்டப்படுகிறது. 11வது வாரத்தில் அனைத்து 727 ஐயும் பின்பற்றுகிறது. அனைத்தும் சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. 12வது வாரம் 39 ஐ பின்தொடர்கிறது. 13வது வாரம் 4519 ஐ பின்தொடர்கிறது. 14வது வாரத்தின் இரு பக்கங்களையும் வரிசைகளையும் இணைத்து 5620 உடன் தொடர்கிறது. 15வது வாரம் தொடர்ந்து 16 பிரிந்து 1 ஐ தொடர்ந்து 4 வருகிறது. வியாழக்கிழமை என்பது இன்று வரிசை வராது. பின்னர் நாளை வெள்ளிக்கிழமை இந்த வரிசை வருவதைக் காண்பீர்கள். பின்னர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதே வரிசை தொடரும். நவம்பர் 14 வியாழக்கிழமை நாங்கள் விட்டுச் சென்ற வீடியோவிலிருந்து கடந்த 8 முதல் 9 வாரங்களாக இயங்கி வந்த வரிசை துண்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நாள் சனிக்கிழமை 50, 16, 27 அனைத்து சேர்க்கைகளும் இப்போது கடந்துவிட்டன என்ற வரிசையை நீங்கள் காணலாம். 0 மற்றும் 2 ஐ பின்தொடர்கிறது. இது ஒரு புதிய வரிசையின் தொடக்கத்தை குறிக்கிறது.